வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். கௌதம், கார்த்திக் கிடைச்சிட்டானா? ஜானு, அது வந்து நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அவன் எங்கேயுமே காணோம். காணுமா? அத்தை, கார்த்திக் எங்க போனானே தெரியல அத்தை. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஆபீஸ் எம்ப்ளாயிஸ், பிசினஸ் கொலீக்ஸ்னு எல்லார்கிட்டயுமே நாங்க ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டோம். யாருமே அவனை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியல அத்தை. கடவுளே! ஜானு, என்னாச்சு? அத்தை, பயப்படாதீங்க அத்தை. கார்த்திக் எங்கேயுமே போயிருக்க மாட்டான். அவனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. ஆமா ஜானு, கண்டிப்பா கிடைச்சிருவான். இல்ல, கார்த்திக் நிச்சயமா கிடைக்க மாட்டாரு. இவங்க போய் சொல்ல ஏமாத்துறாங்க. அஞ்சலி, ஏமா இப்படி சொல்ற? கார்த்திக் கிடைக்க மாட்டானு ஏன் இப்படி சொல்ற? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கார்த்திக் என்னமோ செஞ்சிருக்காங்க. அதான் நாங்க தேடியும் கார்த்திக் கிடைக்கல. ஏய், இங்க பாரு, நாங்களே கார்த்திக்க கண்டுபிடிக்க முடியலங்கிற டென்ஷன்ல இருக்கோம். நீ மேற்கொண்டு ஏதாவது பேசி என்ன கோவப்படுத்தி கொலைகாரன் ஆக்கிறாத. நான் எதுக்கு அப்படி ஆக்கணும்? ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் கொலைகாரங்க தானே. அதான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன கார்த்திக் எங்க சொத்துலயும் பங்கு கேட்டுருவாரோன்னு பயந்து அவரை காலி பண்ணிட்டீங்க இல்ல? அத மறைக்க அவரை தேடுற மாதிரி பொய்யா டிராமா பண்றீங்க. சொல்லுங்க, என் கார்த்திக்க என்ன பண்ணீங்க? பதில் சொல்லுங்க. அஞ்சலி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எங்களை பார்த்தா சொத்துக்காக கொலை பண்ற மாதிரி இருக்கா? இங்க பாரு, உனக்கு முன்னாடியில இருந்தே கார்த்திக் எனக்கு நல்லா தெரியும். அவன் மேல நாங்க எல்லாருமே ரொம்ப பாசம் வச்சிருக்கோம். அவன் காணாம போனது உன்னை விட எங்களுக்கு தான் வேதனையா இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நிறுத்து. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாசம் பாயாசம்னு எங்க கிட்டயே உன் நடிப்பு காட்டுறியா? திட்டம் போட்டு கார்த்திகை துரத்துறதுக்காக நட்ட நடு ராத்திரியில கார்த்திக் கிட்ட சண்டை போட்டு மிரட்டி அவனை அடிக்க பாத்திருக்கேன். உன் பிளான் படி கார்த்திக் விரக்தியில வீட்டை விட்டு போயிட்டான். இங்க பாரு, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு முழு காரணமும் நீதான். பைரவி, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. என் புள்ளைக்கு எதுவும் ஆகாது. அவன் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். என்னப்பா என் தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டதுல ஒரு குத்தமா? அதுக்காக உங்களுக்கு எந்த கதை ஆகணுமா? ஐயோ கார்த்திக். சரி அஞ்சலி, அழாத. இங்க பாரு, தைரியமா இரு. கார்த்திக்கு ஒண்ணு ஆகாது. அண்ணி, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. கார்த்திக் கிடைக்கவே இல்ல. பேசாம நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அதாவது சீக்கிரமா பண்ணு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட எல்லாம் போவேனா? எதுக்கு? ஏன் போக கூடாது? ஏன் போக கூடாது சொல்றீங்க? அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? போலீஸ்க்கு போனா தேவையில்லாம விஷயம் பெருசாயிடும். இத பாருங்க, கார்த்திக் எங்கேயும் போயிருக்க மாட்டான். டென்ஷனை ரிலாக்ஸ் பண்றதுக்காக எங்கேயாவது போயிருப்பான். நிச்சயம் அவன் திரும்பி வந்துருவான். இன்னைக்கு ஒரு நாள் பாப்போம். அப்படியும் அவன் வரலனா அப்புறம் போலீஸ்க்கு போலாம். உங்க திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ்க்கு போனா நீங்களும் இலக்கியாவும் கார்த்திக்க டார்ச்சர் பண்ணது தெரிஞ்சிரும். அதனால மாட்டிக்குவோமோன்னு வேணாங்கறீங்க. அதெல்லாம் முடியாது. நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியே தீர்வோம். ஆண்டி, நீங்க போலீஸ் கூப்பிடுங்க. ஏய், மாட்றதுக்கு நாங்க என்னடி தப்பு பண்ணோம்? போலீஸ கண்டால எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல. போலீஸ் கேஸ்னு போனா இந்த வீட்டோட மானம் தாண்டி போகும். அதான் கௌதம் வேண்டான்னு சொல்றாரு. புரியல உங்களுக்கு? நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? நீ எப்ப எங்க வீட்ல கால் எடுத்து வச்சியோ அப்பவே எங்க மானம் மரியாதை எல்லாமே போச்சுடி. புதுசா போறதுக்கு இனி என்ன இருக்கு? பேசுறா பேச்சு. கேஸ் கொடுத்து நீ ஜெயிலுக்கு போனாதான் உனக்கு எல்லாம் புத்தியே வரும். ஹலோ, சும்மா அந்த பூச்சாண்டி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காதீங்க. கார்த்திகோட நல்லதுக்கும் சேர்த்துதான் போலீஸ் வேணான்னு சொல்றேன். கார்த்திக் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க ஆசைப்படுறான். இந்த சமயத்துல கேஸ் அது இதுன்னு வெளியில நியூஸ் போச்சு. பொறுப்பு இல்லாம வீட்டை விட்டு ஓடினவனோட எப்படி பிசினஸ் பண்றதுன்னு கிளைண்ட் பயந்துட்டாங்கன்னா அவன் எப்படி பிசினஸ்ல சக்சஸ் பண்ணுவான்? அதனாலதான் சொல்றோம், நைட் வரைக்கும் பாப்போம். அப்பவும் கார்த்திகை பத்தி எந்த தகவலும் வராம இருந்தா நாங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம். போதுமா? ஆண்டி, இவங்க ஏதோ பயந்துதான் கேஸ வேணாங்கறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம மயங்க கூடாது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. ஏய், அதான் சொல்றோம்ல, சும்மா குதிச்சுக்கிட்டு இருக்காத.
என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அமைதியாரு. இரு இரு. கௌதம் நீங்க வாங்க, நமக்கு தெரிஞ்ச மத்தவங்க கிட்டயும் கார்த்திகை பத்தி விசாரிச்சு பார்க்கலாம். வாங்க ரூமுக்கு போலாம். நீ தைரியமா இரு ஜானு. அத்தை பயப்படாதீங்க அத்தை. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.